வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்கள்ல அந்த மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணத்தை 2வது நாளாக துவங்க இருக்கிறார். காலை 11 மணிக்கு அந்த சுற்றுப்பயணம் என்பது நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே பரப்புரை செய்ய இருக்கிறார். இப்படியாக துவங்கக்கூடிய கூட்டத்திற்காக பல்வேறு வழிகாட்டுதல்களை கட்சியுடைய தொண்டர்களுக்கும் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 11 வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த முறை பார்க்கும்போது இந்த வாகனம் சுற்றுப்பயண வாகனம் செல்லும் போது உடனாகவே நூற்றுக்கணக்கான இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள் பின்தொடர்ந்து வந்ததை பார்க்க முடிந்தது. இதன் காரணமாக கூட அந்த வாகனம் செல்வதில் தாமதங்கள் போக்குவரத்து நெரிசல் என்பது ஆங்காங்கே ஏற்பட்டது. இதனை தவிர்த்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசு மற்றும் தனியார் கட்டட காம்பவுண்டு சுவர்கள், மரங்கள், மின் விளக்குகள், மின் கம்பங்கள், மின் மாற்றிகள், வாகனங்கள், கொடி கம்பங்கள், சிலைகள், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பு கிரில் கம்பிகள், தடுப்புகள் ஆகியவற்றின் மீதாக கண்டிப்பாக ஏறக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் இருக்கும் சகோதரிகள், முதியவர்கள், உடல்நலம் குன்றியோர், பள்ளி சிறுவர் சிறுமியர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தலைவருடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள்ல இல்லத்திலிருந்தே நேரடி வாயிலாக பார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு, பொதுமக்களுக்கு, வாகன ஓட்டிகளுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, பெண்கள், குழந்தை, முதியவர்கள், மருத்துவமனை இருந்தால் நோயாளிகள் ஆகியோருக்கு எந்தவித இடையூறும் இல்லாத வகையில கலந்து கொள்ள வேண்டும். காவல்துறையோட அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும். போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்க வேண்டும். பிறர் மனம் புண்படும் வகையில பேசுவதையோ நடந்து கொள்வதையோ தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தேசிய நெடுஞ்சாலை பல சாலைகள்ல கொடி கட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. அலங்கார வளைவுகளோ எதாக இருந்தாலும் மாவட்ட நிர்வாகத்துடைய அனுமதிக்கு பிறகே வைக்க வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் போது பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும். பிளக்ஸ் பேனர், அலங்கார விளைவுகள் நிச்சயமாக அனுமதி பெறாமல் வைக்கக்கூடாது. காவல்துறையோட அனைத்து விதிகளையும் உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்தவுடன் அமைதியான முறையில் யாருக்கும் எவ்வித இடையூறும் ஏற்படுத்தாமல் திரும்ப செல்ல வேண்டும் ஆகிய அறிவுறுத்தல்களை தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் வழங்கியிருக்கிறார். கடந்த முறை ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை இந்த அறிவுறுத்தல்களை பின்பற்றினால் இந்த முறை ஏற்படாமல் குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சியை முடிக்கலாம் என திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்துடைய காவல்துறை உயர்மட்ட அதிகாரிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த கட்டுப்பாடுகள் அல்லது பிரேம்ல கைட்லைன்ஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது.